ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நாம் இன்றைக்கி ராஷி கலாட்டாவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதாவது என்னென்னா, காலங்காத்தால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் பண்ணுறது இந்த தோசைக்கல் தான். என்னடா தோசைக்கல் எப்படிடா டென்ஷன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. நம்ம காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பும் போது என்ன ஆகும்னா, அப்போ தான் தோசை சுட்டால் தோசை வரவே வராது. தோசை போய் தோசைக்கல்லை நல்லா ஒட்டிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் இது போல் ஐஸ் கட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஐஸ் கட்டி எடுத்து நம்ம எப்போல்லாம் தோசை சுட்டு முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் இது போல் தோசை கல் மேலே நம்ம அந்த ஐஸ் கட்டியை ஃபுல்லாகவே தடவி கொடுத்துக்கணும். நாம் இது போல் ஐஸ் கட்டியை வச்சு தடவி கொடுக்கறதுனால இந்த தோசைக்கல்லை நம்ம சும்மா சோப்பு போட்டு பஞ்சு போட்டு கழுவணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம இது போல் ஐஸ் கட்டி வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஃபுல்லாகவே நல்லாவே க்ளீன் ஆகிடும். ஒரு எண்ணெய் பசுக்கு கூட இல்லாமல் தோசைக்கல்லை நம்ம ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது நல்லா முருவலாக ரோஸ்ட் போல் தோசை வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். தோசைக்கல்லை நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் அந்த தோசைக்கல் மேலே நம்ம ஒவ்வொரு வாட்டி தோசை சுடும் போதும் இது போல் உப்பை அதாவது தூள் உப்பை ஒரு துணி வேஸ்ட்டு, காட்டன் துணியாக இருக்கட்டும், இல்லை எதனா ஒரு துணியில் இது போல் தூள் உப்பை போட்டு கட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டி தோசை சுடும் போதும் நம்ம நார்மலாக இது போல் தோசைக்கல் துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி கட்டை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணாத இது போல் நீங்கள் தூள் உப்பை கட்டி நீங்கள் இது போல் தோசைக்கல்லை தேய்ச்சி கொடுக்கும்போது நல்லா சூப்பராக மொறுன்னு ரோஸ்ட் போல் தோசை வரும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ். எங்கள் வீட்டில் இது போல் கேஸுக்கு மேலேயே நாங்கள் பாத்திரம் கழுவுற கூட இது பண்ணி வச்சுருப்போம், கட்டி வச்சுருப்போம். நான் எப்போதுமே இது போல் ரொட்டி சுடும்போது நான் நிறைய எண்ணெய் ஊற்றி சுட மாட்டேன். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கவரு, அந்த கவரை இது போல் மேலே அந்த கூடையில் கிளிப்பு போட்டு விட்டேன்னா அதுலேருந்து ஒவ்வொரு சொட்டோம் பார்த்தீங்களா, அந்த சொட்டுறதுலேயே நான் என்ன பண்ணிடுவேன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ரொட்டியும் சுட்டு முடிச்சிடுவேன். இது சுக்கா ரொட்டி மாதிரியும் இருக்கும். நம்ம இது போல் பண்ணுறதுனால நம்ம நிறைய எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த கவர்லேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேஸ்ட் ஆகாத நம்ம எல்லா சொட்டுகளையும் யூஸ் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இது போல் மேலே உங்களுக்கு எண்ணெய் பாக்கெட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இது போல் எண்ணெய் பாக்கெட்டை நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைடில் 3 சைடு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ரொட்டி சுடும் போதும் இந்த எண்ணெய் கவருக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டி சுட்டிங்கன்னா நல்லா நம்ம எண்ணெயே ஊற்ற தேவையில்ல. ஆனால் நம்ம எண்ணெய் ஊற்றினா மாதிரியே சூப்பராக ரொட்டி வரும். நம்ம பூரி சுடும்போது கூட நம்ம மாவு வச்சு நம்ம தேய்ச்சி உருட்டினோம்னா என்ன ஆகும்னா, அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா அந்த மாவெல்லாம் உதிர்ந்து அந்த எண்ணெய்க்கு கீழே கருப்பாயிடும். நம்ம அந்த மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் காலியான கவர் பேக்கெட் இருக்கும்ல, எண்ணெய் கவர் பேக்கெட் உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எண்ணெயும் நிறையா வேஸ்ட் ஆகாது. நம்மளோட கவர் பேக்கெட்டில் இருக்க எண்ணெயை ஒரு சொட்டு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாத எல்லாத்தையும் சூப்பராக சிக்கனமாக நம்ம செலவு பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், நான் இந்த எல்லா ரொட்டியுமே அந்த வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த கவர் பேக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்க எண்ணெயை மட்டும்தான் வச்சு சுட்டது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக சப்பாத்தி சுட்டுட்டாலும் நம்ம சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஏன்னா எண்ணெய் இல்லாத சுடுறதுனால. நம்ம என்ன பண்ணலான்னா, இது போல் வடித்தட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த வடித்தட்டை இது போல் கேஸை சின்ன அடுப்பு இருந்தால் பற்றிக்கோங்க. வடித்தட்டை இது போல் கவுத்தி போட்டுட்டு நம்ம ஏற்கனவே சுட்டு வச்ச சப்பாத்தியை கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் காமிச்சோன்னு வச்சிங்களேன், நல்லா அந்த சப்பாத்தி என்ன ஆகும்னா சாஃப்டாகிடும். நல்லா பஃபியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சப்பாத்தி சுடும் போதே இது போல் நல்லா சப்பாத்தி மேலே தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி இது போல் தேய்ச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, சப்பாத்தி லேயருங்களுக்கு நடுவில் என்னவாகும், நல்லா காற்று போய் நல்லா இந்த சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இன்றைக்கி அரைச்ச மாவாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு புளிச்சு போய் ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வந்துடுது. அந்த மாதிரி மாவு டக்குன்னு புளிக்காத இந்த வெயிலுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது போல் ஒரு காஞ்ச மிளகா, வரமிளகா சொல்லுவாங்கள்ல, அந்த வரமிளகா ஒன்று நல்லா கழுவிட்டு நீங்கள் இது போல் மாவில் போட்டு விட்டிங்கன்னா மாவு கண்டிப்பாக புளிச்சும் போகாது, எந்த ஒரு புளிச்ச ஸ்மெல்லு, காடி ஸ்மெல்லு எதுவுமே வராத, மாவு எப்போவுமே அப்போ அரைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்கள் ரெகுலர் லைஃப்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக.
இந்த டிப்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி சுடுறதுக்கு உங்களுக்கு வேறு எதனா டிப்ஸ் தெரிஞ்சாலும் மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் ராஷி கலாட்டாவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா.